ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவை நீர் திருப்திப்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் திருப்திப்படுத்த மாட்டார்கள், புருஷன் திருப்திப்படுத்த மாட்டார்கள், நண்பர்கள் திருப்திப்படுத்த மாட்டார்கள், சொந்த பந்தங்கள் திருப்திப்படுத்த மாட்டார்கள், உற்றார் உறவினர்கள் திருப்திப்படுத்த மாட்டார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தையில் கிடைக்கக்கூடிய திருப்தி என் ஆத்மாவை சம்பூரணமடைய பண்ணும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து அவரை வேண்டிக் கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆத்மாவை நான் சம்பூரணமடைய பண்ணுவேன். விடாய்த்து கிடக்கிறதல்லவோ இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய ஆத்மா விடாய்த்து போய் கிடக்கிறதல்லவோ, உங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம் அநேக நாள் கண்ணீர் வடித்து உங்கள் ஆத்மா விடாய்த்து போய் கிடக்கிறதல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணக்கூடிய கர்த்தர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும், உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து தருவதற்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சத்ருவானவன் உங்கள் குடும்பத்தில் புகுந்து, சத்ருவானவன் உங்கள் எல்லைக்குள் புகுந்து, சத்ருவானவன் உங்களுடைய திட்டங்களை நாசமாக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருவை அழித்து நான் ஜெயம் எடுத்து உங்களுக்காக போராடுகிற அந்த போராட்டத்தின் நுகக்கட்டுகளை முறித்து நான் உங்கள் குடும்பத்தில் வெற்றியை தருவேன் என்று ஆவியானவர் உங்கள் குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.